யுகசந்தி. கௌரி பாட்டி பொறுமையாய் வெகுநேரம் பஸ்ஸிற்குள் நின்றிருந்தாள். எல்லோரும் இறங்கிய பின் தனது காக்கி நிறப்பையின் கனத்தை இடுப்பில் ஏற்றிக்கொண்டு கடைசியாக வந்தாள். பாட்டி பாட்டி, பையை தூக்கியாரட்டா, ஓரணா கொடு பாட்டி. வண்டி வேணுங்களாமா? புதுப்பாளையம் வக்கீல் குமாஸ்தா ஐயர் வீடுதானுங்களே, வாங்க போவோம் என்று பல்வேறு வரவேற்பு குரல்களுடன் அவளை இறங்க விடாமல் தடுத்து நின்ற வண்டிக்காரர்களையும் கூலிக்காரச் சிறுவர்களையும் பார்த்து கனிவோடு சிரித்துவிட்டு பாட்டி சொன்னாள், எனக்கொன்னும் வேண்டாம்ப்பா, சித்த வழியை விட்டேன்னா நான் மெல்ல நடந்தே போயிடுவேன். ஏண்டாப்பா, வீட்டை கூட தெரிஞ்சு வச்சிருக்க, நான் தான் மாசம் ஒரு தடவை வரேனே, என்னைக்கு வண்டியிலே போனேன் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலை சொல்லி அவர்களை விலக்கி வழி அமைத்து கொண்டு தணலாய் தகிக்கும் வெயிலில் முக்காட்டை இழுத்து விட்டு கொண்டு இடுப்பில் ஏற்றிய சுமையுடன் வறுத்து கொட்டிய புழுதி மண்ணை அழுந்த அழுந்த மிதித்தவாறு ஒரு பக்கமாய் சாய்ந்து சாய்ந்து நடந்தாள் பாட்டி. பாட்டிக்கு வயது 70 என்றாலும் ஷரீரம் திடமாகத்தான் இருக்கிறது. மூப்பினால் ஏற்பட்ட ஸ்தூலமும் அதனால் விளையும் இளைப்பும் வீட்டுக்கு போன பின்தானே தெரியும். அவள் கணிப்பில் நேற்று பிறந்த குழந்தைகளெல்லாம் ரிக்ஷாவிலும் ஜட்காவிலும் சைக்கிளிலும் பறந்து பறந்து ஓடுகிறார்கள். மழையும் வெயிலும் மனிதனை விரட்டுகின்ற கோலத்தை எண்ணி பாட்டி சிரித்துக் கொண்டாள். அவளுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா? வெள்ளமாய்ப் பெருகி வந்திருந்த வாழ்வின் சுழிப்பிலும் பின் திடீரென்று வறண்ட பாலையாய் மாறிப்போன வாழ்க்கை நெருப்பிலும் பொறுமையாக நடந்து பழகியவளை இந்த வெயிலும் மழையும் என்ன செய்யும்? என்ன செய்தால்தான் என்ன? தகிக்கின்ற புழுதியில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி புதைய அசைந்து அசைந்து நடந்து கொண்டிருந்தாள் பாட்டி. வழியில் சாலையோரத்தில் 4-5 மனிதர்கள் நின்று சுகம் காண வாகாய் முளைத்த பெருங்குடை போல் நிழல் பரப்பிக் கொண்டிருந்தது ஒரு சிறிய வேப்பமரம். அந்த நிழலில் ஒற்றையாய் சற்றே நின்றாள் பாட்டி. எரிந்து தகிக்கும் அவ்வெம்மையின் நடுவே சுகம் தர படர்ந்த அந்த நிழல் போலும் யந்திரங்களைத் தவிர எதையுமே நம்பாத இந்த 20ஆம் நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டின் சின்னமாக தன் சொந்த கால்களையே நம்பி நிற்கும் காண்பதற்கு அரிதான அந்த கிழவியின் பிரசன்னம் போன்றும் மெல்லென வீசிய குளிர்காற்றில் வேப்பம் குழைகள் சிலிர்த்தன. என்னப்பனே மகாதேவா என்று கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த குளுமையை அனுபவித்தாள் பாட்டி. பாட்டியின் முக்காடிட்ட வட்டமான முகத்தில் ஒரு குழந்தை களை குடிகொண்டிருந்தது. இந்த வயதிலும் அவள் சிரிக்கும் போது வரிசைப்பற்கள் வடிவாக அமைந்திருந்தது ஓர் ஆச்சரியமே. அவள் மோவாயின் வலது புறத்தில் ஒரு மிளகை விடவும் சற்று பருத்த அழகிய கருப்பு மச்சம், அதன் மீது மட்டும் கருகரு என 2 முடி. இவ்வளவையும் ஒரு சேர பார்த்தவர்கள் இவள் இளவயதில் எப்படி இருந்திருப்பாள் என்று எண்ணாமல் இருக்க முடியாது. பாட்டியின் பொன்னிறமான மேனியில் அதிக நிறபேதம் காட்டாத நாற்பட்டு புடவை காற்றில் படபடத்தது. புடவையில் இட்ட முக்காட்டின் விளிம்பெல்லாம் குத்து குத்தாய் லேசாக தலை காட்டும் மழித்து நாளாகிவிட்டதால் வளர்ந்திருக்கும் வெள்ளி முடி, கழுத்தில் ஸ்படிக மாலை, நெற்றியில் வியர்வையால் கலைந்த விபூதி பூச்சு, புடவை தலைப்பால் முகத்தையும் கைகளையும் மார்பு குவட்டின் மடிப்புகளையும் அழுந்த துடைத்து விட்டு கொண்டாள். அப்போது வலது விலாப்புறத்தில் இருந்த சிறிய பவழம் போன்ற சிவப்பு மச்சம் வெளித்தெரிந்தது. மீண்டும் நிழலிலிருந்து வெயிலுக்கு வந்து புழுதி மண்ணிலிருந்து பழுக்க காய்ந்த கெடில நதி பாலத்தின் கான்கிரீட் தளவரிசையில் பாதங்களை அமைதியாக படிய வைத்து அசைந்து அசைந்து அவள் வரும்போது பாலத்தின் மீது கிராதியின் ஓரமாக பாட்டியம்மாள் மீது பட்டுவிடக்கூடாதே என்ற பய உணர்வோடு ஒதுங்கி நின்று கையிலுள்ள சிறு தகரப் பெட்டியுடன் கும்பிட்டான் ஒரு பழைய பழகிய நாவிதன். பாட்டியம்மா எங்கே, நெய்வேலியிலிருந்தா என்று அன்புடன் விசாரித்தான். யாரு, வேலாயுதமா? ஆமா, உன் பெண்டாட்டி குளிச்சுட்டாளா என்று ஆத்மார்த்தமாக விசாரித்தாள் கிழவி. ஆச்சுங்க, ஆம்பளை பையன்தான், நல்லா இருக்கட்டும், பகவான் செயல். இது 3வது பையனா? ஆமாமுங்க என்று பூரித்து சிரித்தான் வேலாயுதம்.
நீ அதிர்ஷ்டக்காரன்தான், இந்த பாடாவது பட்டு படிக்க வச்சுடு, கேட்டியா என்றதும் வேலாயுதம் குடுமியைச் சொரிந்தவாறு சிரித்தான். அசடே, என்ன சிரிக்கிறாய்? காலம் வெகுவாய் மாறென்று வருதுடா. உன் அப்பன் காலமும் உன் காலமும் தான் இப்படி பொட்டி தூக்கியே போயிடுத்து. இனிமே இது ஒன்னும் நடக்காது. புருஷாள் எல்லாம் ஷாப்புக்கு போறா. பொம்மை நாட்டிகள்லயும் என்ன மாதிரி இனிமே கிடையாதுங்கிறது தான் இப்பவே தெரியறது. எல்லாம் சரிதான். காலம் மாறும்போது மனுஷாலும் மாறணும், என்ன நான் சொல்றது என்று கூறி ஏதோ ஹாஸ்யம் பேசிவிட்ட மாதிரி பாட்டி சிரித்தாள். பதிலுக்கு அவனும் சிரித்தான். இந்த வெயிலுக்கு 2 கடிச்சுண்டு போ என்று இடுப்பில் இருந்த பையில் பிதுங்கி நின்ற 2 வெள்ளரி பிஞ்சுகளை எடுத்து அவனது ஏந்திய கைகளில் போட்டாள். பஸ்ல வரைச்ச அணாவுக்கு 4ன்னு வித்தான். குழந்தைகளுக்காகுமேனு ஒரு 4 அணாவுக்கு வாங்கினேன் என்று அவள் சொன்னதும் வேலாயுதம் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு தன்னை அவள் கடக்கும் வரை நின்று பின்னர் தன் வழியே நடந்தான். இந்த கேட்பொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும். நன்றி.